ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் ஓஎஸில் நீங்கள் எந்த ஓஎஸ் போட்டாலும் சரி, நீங்கள் ஓஎஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு விஷயம் அதில் பண்ணுறதுக்கு மறந்துருப்பீங்க. அப்படி பண்ணாமல் விட்டதுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னடா ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஓஎஸ், அதாவது நீங்கள் உங்கள் பிசியை பூட் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட கேட்கணும். உங்கள் பிசி உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் எந்த ஓஎஸ்குள்ளே போக போகிறீங்க அப்படிங்கிறது. அது நம்மகிட்ட கேட்காமலே ஸ்ட்ரைட்டாகவே விண்டோஸ்குள்ளேயே போயிடும். அந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிட்டு போயெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரி, ஓகே, ரைட்டு. தெரியாதவங்களாம் அதில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிங்க. உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போனதுக்கப்புறமா சர்ச் பாரில் grub2win டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த grub2win தான் நம்மகிட்ட அதாவது நம்ம எந்த ஓஎஸ் செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த grub2win வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் இருந்துச்சுல, சோர்ஸ் ஃபார், அந்த லிங்க்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனோன்னு டவுன்லோடுன்னு இருக்கா, அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே தானாகவே டவுன்லோட் ஆயிரும். இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா, நம்ம பிசியோட பூட்டிங் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாத்தையுமே இந்த grub2win எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிறதுனால நம்ம பிசியை பூட் பண்ணுறப்ப இதுதான் நம்மகிட்ட கேட்குற மாதிரி இருக்கும், நீங்கள் எந்த ஓஎஸ்குள்ளே போக போகிறீங்க அப்படின்ட்டு. நம்ம எந்த ஓஎஸை கிளிக் பண்ணுறோமோ அந்த ஓஎஸோட கெர்னலை வச்சு நம்ம அந்த ஓஎஸ்குள்ளே பூட் ஆகும். அதுதான் இதோட வேலை. சரி, அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களோட டவுன்லோட்ஸில் அது எந்த மாதிரி இருக்கும்னா ஜிப் ஃபைலாக இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா WinRAR அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சுருக்கணும். அது முக்கால்வாசி பேர் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ரோமில் போய் அதே மாதிரி WinRAR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் WinRAR டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும், தானாகவே ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இருக்காது. அடுத்து நீங்கள் இங்கே டவுன்லோட்ஸ்லேயே ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டரோட நேம் grub2winன்னு வச்சுக்கிட்டு, நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா ஜிப் ஃபைல், அந்த இதை அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. டவுன்லோடை 2 வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் grub2win நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் இருக்கா, அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அந்த செட்டப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துடணும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்ததுக்கப்புறமா எஸ் நோ அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் அதில் எஸ் கொடுத்துருங்க. என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டு அந்த எஸ் நோ கேட்குறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாது. சரி, ஓகே, ரைட்டு. எஸ்ஸை கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேட்கும். அதில் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த பட்டனையும் தொட வேணாம். அதுவே எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்குறோம். எந்த ஒரு பட்டன்ஸையுமே தொட்டுறாதீங்க. சில நேரத்தில் எனக்கு நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிலாம் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வருமா இல்லைன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரில. மேபி என்னோடய இதில் வேணால் அதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அப்படி நாட் ரெஸ்பாண்டிங்னு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த பட்டன்ஸும் எதுவுமே செய்யாமல் இருங்க. அதை அதுவே பார்த்துக்கும். ஏதாச்சும் எரர் இருந்தாலும் அதை அதுவே பார்த்துக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மாடியூல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷனு, அதனால் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கல. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் பழைய வெர்ஷன் டவுன்லோட் grub2win பழைய வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறப்பே அது இந்த மாதிரி சொல்லிடும். இதில் மாடியூல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதாவது அது அந்த மாடியூல்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணுறது தான் அந்த மாதிரி சொல்லும். நீங்கள் அதை மாடியூல்ஸை எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன், அதனால் எனக்கு காட்டலை. சரி, ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரைவு அப்படின்னு கேட்குது. நான் சி ட்ரைவே கொடுத்துக்கிறேன். சி ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா அந்த இதில் இருக்கிற ஓஎஸ் தான் டிஃபால்ட் இதாக இருக்கும். அதனால தான் அது கேட்குது. சரி, இதெல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறமா எனக்குள்ளே நாட் ரெஸ்பாண்டிங்லாம் வந்துச்சு. ஆனால் நான் எந்த பட்டனுமே கிளிக்கே பண்ணலை. என் மவுஸை பாருங்கள், அது வாட்டுக்கு அப்படியே கிடக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் வருமானலாம் எனக்கு தெரியலை. ஆனால் அந்த மாதிரி வந்தாலும் எதுவுமே அமுக்காதீங்க. அதுவே என்ன இது எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கும். எனக்கு ஸ்டார்டிங்லலாம் இந்த சாஃப்ட்வேரை பற்றி சுத்தமாக தெரியாது. ஜஸ்ட்டு ஃபீனிக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஃபீனிக்ஸ் ஓஎஸ்குள்ளே போவேன். அடுத்து நான் ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் பூட் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக விண்டோஸ்லேயே போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் மறுபடியும் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் அன்இன்ஸ்டால் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, சரி தனி பார்ட்டிஷனில் போட்டால் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்ட்டு சி ட்ரைவ்லேயே போட்டு பார்த்தேன். அதில் கொஞ்ச நேரம் எடுத்துச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு.
அடுத்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது நல்லா யோசிச்சதுக்கப்புறமேட்டு தான் யூடியூப்லாம் போட்டு பார்த்தேன். யூடியூப்பில் வந்து அதில் வந்து எரர்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு மட்டும் தான் போட்டிருந்தாங்க நிறையா பேர். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டும் சொன்னால், அதுக்கப்புறமா நானாக அந்த செட்டப் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஏதோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கரெக்டாக வேலை செய்யுது. இந்த இது போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரவே வராது. இப்போ வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு. நீங்கள் எந்த பட்டன்ஸையும் கிளிக் பண்ண வேணாம், அது அதுவே பார்த்துக்கும் எல்லாத்தையும். இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ வந்து உங்களோட இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இந்த ரெட் கலரில் காட்டுறது அதை வந்து நம்ம மேனேஜ் பூட் மெனுவில் போய் நம்ம உங்களோட ஓஎஸ் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இதில் வந்து இப்போ உங்களோட ஓஎஸ் ஆட் பண்ணால் ஆட் அ நியூ என்ட்ரி மேலே இருந்துச்சு, அதை ஒரு மினிட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டைப்பில் வந்து நீங்கள் எந்த டைப் ஓஎஸை வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஃபீனிக்ஸ்னால் ஃபீனிக்ஸ் அதிலே இருக்குது. நான் வந்து டார்க் மேட்டர் ஓஎஸ் போட போகிறேன், அதனால் நான் ஆண்ட்ராய்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். டைட்டிலில் வந்து நீங்கள் உங்களோட ஓஎஸோட டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் வந்து டார்க் மேட்டர் ஓஎஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த செலக்ட் நியூ ஆண்ட்ராய்டு கர்னல் ஃபைல் அப்படின்னு இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட உங்கள் ஓஎஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு தனியாக ட்ரைவில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரைவோட அந்த ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதாவது அந்த ஓஎஸோட ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அந்த டார்க் மேட்டர் ஓஎஸ் ஃபைல்ஸ்குள்ளே போகணுன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுவே கர்னல் இதை ஓப்பன் பண்ணி அதை இது பண்ணி வச்சுக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்து விட்ருங்க. அப்படி ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட அந்த இதில் வந்து ஆட் ஆகிக்கிறோம். இந்த ஓஎஸ் வந்து ஆட் ஆகிக்கிறோம். ஆட் ஆனதுக்கப்புறமா அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் அடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறப்ப இந்த பேஜ் grub2win இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த காட்டுறது பார்த்தீங்களா, விண்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக 4th டார்க் மேட்டர் ஓஎஸ் இருக்குது. என்ன அப்புறம் 4th இருக்குது, எனக்கு வந்து 2nd வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதிலே இந்த ஆரோ மார்க் இருக்கா, அதை அப்படியே மேலே கொடுத்தீங்கன்னா அப்படியே அது வாட்டுக்கு மேலே போயிடும். அந்த மாதிரி தான். அடுத்து ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கனாலே போதும், அது அப்படியே அப்ளை ஆயிரும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுவேன். 2nd இருக்குது பார்த்தீங்களா டார்க் மேட்டர் ஓஎஸ், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து வேறு ஓஎஸ்குள்ளே போய்ட்டு மறுபடியும் இந்த ஓஎஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சில நேரத்தில் வந்து எல்லோ கலரில் காட்டும். grub2win வந்து டிஃபால்ட்டு இதாக இல்லை அப்படின்னு, டிஃபால்ட்டு பூட்டிங் இதாக இல்லை அப்படின்னு காட்டும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது ஜஸ்ட்டு நீங்கள் செட்டஸ் டிஃபால்ட்டு அப்படின்னு அதுவே காமிக்கும் அந்த நேரத்தில் ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணிங்கனாலே சரியாக போயிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப்லாம் காட்டுறேன். நான் ஷட் டவுன் பண்ணுறேன். ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் அதை என்னோடய பிசியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ்னே வருது. இந்த மாதிரி ஆன் பண்ணணும். எனக்கு வந்து நீங்கள் எந்த ஓஎஸ்குள்ளே போக போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும். அதை நீங்களே பாருங்கள், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நான் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி ஓஎஸில் தான் நான் டவுன்லோட் பண்ணதில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சி நிறையா வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணேன். சரி ஓகே ரைட்டு, இதுக்கு ஒரு வீடியோவை போட்டு விட்ருவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். இது நான் எப்போயோ கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இது நீங்கள் நிறையா பேர் நீங்களுமே கண்டுபிடிச்சிருக்கலாம் தானாகவே. நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் சொன்னேன். இப்போ வந்து நான் டார்க் மேட்டர் எந்த இதுக்குள்ளே போகிறோமோ, விண்டோஸ்குள்ளே போனால் ஸ்டார்டிங் எப்படி வேணால் இதுலேருந்தே நீங்கள் ஷட் டவுனும் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே EFI அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அதெல்லாம் போனால் டார்க் மேட்டர் ஓஎஸ் வந்து பூட் பண்ணி இருக்காது. அதில் எந்த ப்ராப்ளமுமே வராது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் ஆகும். சரி ஓகே ரைட்டு. உங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸில் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ், ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். சரி ஓகே ரைட்டு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது வீடியோ. சரி ஓகே ரைட்டு. பாய்.